பழனிவேல் அந்த ஆள் கடையில பணம் குடுத்துட்டேன்னு சொன்னதும், வீட்டுக்கு வந்து பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. உடனே தங்கமயில கூப்ட்டு, "என்னம்மா கடையில யாராவது ரூ. 10,000 பணம் குடுத்தாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தங்கமயில், "இல்லையே மாமா, அப்படி யாரும் வந்து உங்கள்ட்ட குடுக்க சொல்லலையே" அப்படின்னு பொய் சொல்றாங்க. இத கேட்ட பழனிவேல், "இல்ல மச்சான் கடையில தான் குடுத்தேன்னு அவர் சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்றாங்க. "என்னடா உனக்கு தீபாவளி செலவுக்காக பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, அந்த பணத்த நீயே வச்சுக்கிட்டியா? வச்சுக்கிட்டு இப்ப என்ட்ட பொய்யா சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. அத கேட்டுட்டு சுகன்யா செம கடுப்பாயிடுறாங்க. "இங்க பாருங்க அண்ணே, நீங்க அவரை ஒவ்வொரு தடவையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அவரு உங்க கடைக்காக எவ்வளோ தூரம் வேலை பார்த்துட்டு இருக்காரு, நாய் கணக்கா. ஆனா அவருக்கு கொஞ்ச நீங்க மரியாதை குடுக்குறீங்களா? அவர் உங்ககிட்ட இருந்து என்னைக்காவது சம்பளம், பணம் அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்காரா? அப்படி உள்ளவர நீங்க அடிக்கடி அவமானப்படுத்துற மாரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேலும் என் வீட்டுக்காரர என் முன்னாடி அசிங்கப்படுத்துறதெல்லாம் என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இங்க பாருங்க, அவரு அந்த ரூ. 10,000 எடுத்திருக்க மாட்டாரு. எனக்கு அவர பத்தி நல்லா தெரியும். நீங்க அவர் மேல திருட்டு பழிய சுமத்துறது இதோட நிறுத்திக்கோங்க. அ இனிமேலும் இந்த வீட்ல நீங்க இருக்கணும்னு நெனைக்கிறீங்களா? இந்த வீட்ல நீங்க வேணா இருங்க. நான் இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றாங்க. உடனே பழனிவேல் இருந்துட்டு, "சுகன்யா அமைதியா இரு, மச்சான்கிட்ட பேசாத" அப்படிங்கிறாங்க. "என்னங்க நீங்க பாட்டுல அமைதியா இருங்க. என் புருஷன பத்தி தப்பா பேசினா நான் பேச தான் செய்வேன். எங்க அம்மா பணம் குடுத்தது கூட அவங்க அக்காவுக்காக ஆசையா சீர் செய்றதுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அப்படிப்பட்டவர நீங்க எப்படி குறை சொல்லலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே பாண்டியன் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.